சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராட்வெய்லர் சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான குணாதிசயத்தை பத்தி தான் சொல்லப் போறேன். வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையான நபர்கள்னு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பிக்கையான நபர்கள்லாம் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேருமே என்னை ஏமாத்திட்டாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்னோட மனைவி. எனக்கு துரோகம் பண்ணி அவரால பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இப்ப நான் தனிமரமா இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இழப்பு அப்படிங்கிறது நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்ல நிக்கும்போது, இந்த இழப்பு என்ன உண்மையாவே அதாவது எப்படி சொல்லுவாங்க, உயிரே போயிடுச்சு. வெறும் உடல் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே இந்த இழப்பு ஏற்படுத்திருச்சு. அது ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற என்னோட உண்மையான பாசத்தோட நான் வளர்க்கப்பட்ட இந்த என்னோட ரோசி தாங்க. இவ பார்க்கறதுக்கு தான் முரட்டு உருவத்துல இருப்பா. ஆனா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாசக்காரி. இவள மாரி ஒரு பாசக்காரி இந்த உலகத்துல நான் எவளையுமே பார்க்கல. முக்கியமா உண்மையான பாசம். ஒரு நபர் என்ன நம்ப வச்சு எனக்கு துரோகம் பண்ணாலும், இந்த என்னோட ரோசிய பார்த்தீங்கன்னா, அதே பாசத்த காட்டி இன்னொரு நபர் ஏமாத்தி விஷத்த வச்சு என்னோட இந்த ரோசிய கொன்னுட்டாங்க. இந்த 2 இழப்புகளும் வாழ்க்கையில நான் சந்திச்ச மிகப்பெரிய இழப்புகள். அதுல முதல் இழப்ப கூட நான் விலக்கிட்டேன். எனக்கு வேண்டான்னு நான் ஒதுங்கிட்டேன். ஏன்னா வாழ்க்கையில சில அனுபவங்கள பாடத்த நம்ம கத்துக் குடுக்கும். அந்த மாரி அந்த இழப்ப நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற நம்மளோட இந்த ரோசியோட இழப்ப மட்டும் என்னால ஈடுகட்டவே முடியல. ஏன்னா, எப்படி இருந்தாலும் அந்த நேரத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா, அவள காப்பாத்தி இருப்பேன் அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா, என்னை எப்பவுமே அவ எதிர்பார்ப்பா எந்த சூழ்நிலையிலுமே. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நான் வீட்ல இருக்கும்போதெல்லாம் அவ என் கண் பார்வையில இருக்கணும்னு கிடையாது. அவளோட கண் பார்வையில தான் நான் எப்பவுமே இருக்கணும். எங்க போனாலும் அவ என் முன்னாடி படுத்துப்பா. என்ன பார்த்த மாரி தான் படுத்திருப்பா. அவளோட கண் பார்வையில தான் நான் இருக்கணும். அந்த அளவுக்கு என்ன மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பா. எனக்காக மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ஜீவன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜீவன்னா நம்மளோட இந்த ரோசி தான். இவள நான் இழந்தது தான் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில எப்பவுமே கிடைக்காத ஒரு மிக முக்கியமான இழப்புன்னே சொல்லுவேன். மறுபடியும் இவள மாரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவாளான்னு கேட்டா, அது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி தான். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புல நான் வாடிக்கிட்டு இருக்கேன். மறுஜென்மம் எடுத்தாவது இவ என்கிட்ட வந்துர மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஏக்கத்திலயும் இருக்கேன். நான் பல நேரங்கள்ல கடவுள்கிட்ட வேண்டுறதும் அதுதான். ஏன்னா எப்படியாவது ஒண்ணு என் ரோசிய திருப்பி ஏதாவது ஒரு ரூபத்துல என்கிட்ட கொண்டாந்து சேர்த்திரு அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்ப நான் கோயிலுக்கு போனாலும் நான் வேண்டுறதுல இதுவும் ஒண்ணு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவளோட இழப்பு என்ன ரொம்பவே பாதிச்சிருச்சு. இருந்தாலும் நான் நம்பிக்கையில தான் இருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் இவ என்கிட்ட சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. எதுவா இருந்தாலும் காலம் நமக்கு என்ன வேணும், எத குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா முடிவு பண்ணும். அப்படி நம்மகிட்ட வரணும்னு நெனைச்சா, குடுக்கணும்னு நெனைச்சா, நிச்சயமா எவளே மீண்டும் ஏதாவது ஒரு ரூபத்துல நம்மகிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு நாள், அந்த ஒரு நிமிடம் அதை எதிர்பார்த்துட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. அப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவ பார்த்த நீங்க ஒவ்வொருத்தரும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.